ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2024 ஃபெப்ரவரியில் நடந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள மேக்ஸிம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த HCF ஆஃப் பாலினாமியல் சொல்லிட்டு 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் யார் பெருசுன்னு போடணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போடணும். யார் சிறுசோ அவங்கள வெளில போடணும், டிவைட் பண்ணணும், ரிமைண்டர் வரும். ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா இவன் தான் HCF. இப்போ ரிமைண்டர் 0 இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ரிமைண்டரை எடுத்து டிவைசராக மாற்றிடணும். இந்த டிவைசரை உள்ள டிவைடண்ட்டாக கொண்டு போயிடணும். மறுபடியும் இதை டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா இவன் தான் HCF. ரிமைண்டர் 0 வரலன்னா அகெயின் இவன் வந்து டிவைசர் ஆகிடுவான். உள்ள ஆல்ரெடி டிவைசராக இருந்தால இவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா உள்ள டிவைடண்ட்டாக போயிடுவான். ஸோ இந்த ப்ராசஸை ரிமைண்டர் 0 வரைக்கும் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ 0 வருதோ அப்போ டிவைசராக இருக்கவன் தான் HCF. ஸோ இப்படி தான் ஒரு 2 பாலினாமியல்ஸுக்கு நடுவில் யார் HCF அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இப்போ கொஸ்டின் படி யார் 2 பாலினாமியல் கொடுத்துருந்தாங்களே அவங்கள போய் பாட்டு வந்துடலாமா? ஸோ இங்கே 2 பாலினாமியல்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? எக்ஸ் கியூபில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டோட ஹையஸ்ட் பவரும் எக்ஸ் கியூப் தான். ஸோ அப்புறம் பார்க்குறோம் இதில் கோஎஃபிஷியன்ட் 1, இதில் கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ திஸ் காய் தான் பெரிய ஆள். இவனை தான் ஃபஸ்ட்டு உள்ளே போட போகிறோம். போடலாமா? 2x³ மைனஸ் 5x² ப்ளஸ் இது 5. ஓகேவா? ப்ளஸ் 5x மைனஸ் 3. சரி, மிச்சம் இருக்குது x³ ப்ளஸ் x² மைனஸ் x ப்ளஸ் 2. ஸோ டிவைட் பண்ணலாம். இங்கே x² இருக்குது, இங்கே 2x³. சாரி, இங்கே x³ இங்கே 2x³. ஸோ x³ என்ன பண்ணால் 2x³ வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஸோ மேலே 2, இந்த என்டையர் டேமை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2x³ ப்ளஸ் 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றியாச்சு, ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றியாச்சு, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றியாச்சு, அப்புறம் ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றியாச்சு. 2x³ மைனஸ் 2x³ 0 ஆகிடும். மைனஸ் 5x மைனஸ் 2x. ஸோ மைனஸ் 7x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 2x. ஸோ ப்ளஸ் 7x. மைனஸ் 3 மைனஸ் 4. ஸோ மைனஸ் 7. ஸோ இது எல்லாத்துலேயும் மைனஸ் 7 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 7 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமனாக ஒரு டேம் வந்துச்சு அப்படின்னா அவனை அடுத்து நீங்கள் டிவைசராக கோஎஃபிஷியண்ட்டாக மாற்றுறப்போ அவனை டீல விட்டுறான். ஸோ இங்கே ரிமைண்டர் 0 வரல. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணும், இவனை வந்து டிவைசராக மாற்றிடணும். ஸோ அப்போ x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஸோ இங்கே யார் டிவைசராக இருக்கா? இந்த டேம். இவனை உள்ளே கொண்டு போயிடணும். அப்போ என்ன வரும்? x³ ப்ளஸ் x². இவன் தான் உள்ளே இருக்கான், தெரியுதா? உள்ளே போடுறோம் இப்போது. x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2. இவனை தூக்கி உள்ளே போட்டாச்சு, ரிமைண்டர் தூக்கி வெளில டிவைசராக போட்டாச்சு. சரி, இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. ஸோ அப்போ எப்படி x² x³ மாற்றுறது? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் x³ மைனஸ் x² ப்ளஸ் எக்ஸ். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் x², இங்கே ப்ளஸ் x². ஸோ 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 2. சரி, இங்கே x² இருக்குது, இங்கே 2x² இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது ப்ளஸ் 2ன்றதுனால மேலேயும் ப்ளஸ் 2. ஸோ அப்போ என்டையரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 2. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். 2x² மைனஸ் 2x² கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ரிமைண்டர் 0. ஸோ எப்போ 0 வருதோ அங்கே யார் டிவைசராக உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் நமக்கு HCF. ஸோ இங்கே HCF யார்? x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் ஈஸியாக HCF வந்துடும். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் பண்ணணும், நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2லேருந்து 3
ப்ரீவியஸ் இயர் சம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.